அன்புள்ள சகோதரர்களே, யூனுஸ் நபியை வந்து 3 இருள்கள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? வெளிச்சத்துக்கு கொண்டு வரான். அவர்களுக்கு உதவுனான். காரணம், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். சோதனை நேரத்துல மட்டும் இல்ல, இலகுவான நேரங்களில், செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்றாங்க. அதனாலதான் கஷ்ட காலத்துல அல்லாஹ் அவங்களுக்கு உதவுறான். ஒரு மனிதன் வந்து இருள்ல சிக்கி கொண்டால் என்றால், அவனுக்கு முதல்ல தேவைப்படுறது வெளிச்சம். ஆனால் யூனுஸ் நபி அவங்களுடைய நிலையை பாருங்க. அவங்க ஒரு இருள் இல்ல, 3 இருள்ல சிக்கி தவிச்சாங்க. அந்த மீன் வந்து அவங்கள விழுங்கிடுது. முதல் கடலுடைய இருள், 2வது ஒரு இரவுடைய இருள், 3வது மீன் வயித்துக்குள்ள இருக்கிறாங்க அந்த இருள். 3 இருள்கள். அங்க கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது, மனுஷங்களுடைய உதவியும் கிடையாது, டீப் சீல இருக்கிறாங்க. வெளியேறுவதற்கான எந்த வழியும் அவங்க கிட்ட இல்லை. ஆனா அந்த 3 இருள்களையும் விட பெரிய ஒரு உண்மை அவங்க கிட்ட இருந்தது. அல்லாஹ் அவங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த ஒரு உணர்வு அவங்க கிட்ட இருந்தது. அதனாலதான் இருளின் நடுவுல இருந்து என்ன செய்யறாங்க? லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் என்று சொன்னாங்க. உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தூயவன், நிச்சயமாக நான் தான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்றான். அவங்களுடைய இந்த பணிவை பாருங்க. நான் அநியாயம் செய்திருக்கிறேன் என்று ஒரு நபி சொல்றான் இல்லைங்களா? அவர்கள் அநியாயம் செய்யவில்லை என்றாலும். நாம் இன்று பல அநியாயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த பணிவே நம்ம கிட்ட இல்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஃபஸ்தஜப்னா லஹு வநஜ்ஜைனா மினல் கம்மி வகதாலிக நுஞ்சில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்றான். அவருடைய பிரார்த்தனைக்கு பிறகு நம்ம பிரார்த்தனைக்கு வந்து பதில் அளித்தோம். அவரை துயரத்திலிருந்து காப்பாற்றணும். இவ்வாறுதான் நம்பிக்கையாளர்களையும் மூமின்களையும் நம்ம என்ன செய்வோம்? மறுமை நாள் வரையும் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சகோதரர்களே, ஒருபோதும் அது பொய்யாகாது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், பல இருள்கள்ல நாம சிக்கி இருக்கிறோம். முதலாவது அறியாமையுடைய இருள்ல சிக்கி இருக்கிறோம். மார்க்க கல்வி சரியா இல்லை. சிலர் கடன் எனும் இருள்ல சொருக்கி இருக்கிறாங்க. சிலர் பாவத்துடைய இருள்ல சிக்கி தவிக்கிறாங்க. சிலர் மன அழுத்தம் என்ற இருள்ல சிக்கி தவிக்கிறாங்க. சிலர் குடும்ப பிரச்சனை என்ற இருள்ல சிக்கி தவிக்கிறாங்க. சிலர் செல்போன் திரைகள் என்ற இருள்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. சிலர் வந்து இன்டர்நெட் உலகத்துல அடிமைகளாக மாறி அந்த இருள்ல மூழ்கி கிடக்குறாங்க. சிலர் புகழ் வேண்டும் என்ற ஆசையில இருக்கிறாங்க. சிலர் பணம் வேண்டும் என்ற பேராசையில இருக்கிறாங்க. சிலர் வந்து கடந்த காலத்துடைய காயங்களுடைய இருள்ல இருக்கிறாங்க. சிலர் எதிர்காலத்தை பற்றிய பயத்துல இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க போலதான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த இருளுக்குள் சிக்கி இருக்கிறான். அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். இன்னைக்கு வந்து மனிதர்களோடு தொடர்பு கொள்ள 1000 வழிகள் இருக்குங்க. ஆனா அவன் வந்து இறைவனோடு தொடர்பு படுவதுதான் துண்டிக்கப்பட்டுச்சு. அவனுடைய கையில உலகத்தையே இணைக்கக்கூடிய கருவி இன்னைக்கு வந்துச்சு, இந்த செல்போன்ஸ். ஆனால் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ்விடமிருந்து அது துண்டிச்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும். அவனுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம் அவனுக்கு. ஆனா அவன் இரவுல தனியாக படுத்துக் கொள்ளும் போது அவனுடைய கவலைக்கு யார் பதில் சொல்வா? அல்லாஹ் மட்டும்தான். இங்கதான் யூனுஸ் நபியோடைய அந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான பாடத்தை நமக்கு சொல்லி கிடக்குது. இந்த இருள்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இல்லப்பா, அதை விட பெரிய பிரச்சனை அல்லாஹுவை மறந்து விடுவதுதான் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த இருள்ல இருந்து அல்லாஹ் அவரை மீட்கிறான். காரணம் இல்ல, அவங்க செஞ்ச அந்த திக்ர், உளப்பூர்வமாக அவங்க செஞ்ச திக்ர், பணிவோடு அவங்க செஞ்ச திக்ர். இதுதாங்க திக்ருடைய பவர் என்று சொல்லலாம். நீ நவீன உலகம் சொல்லும், உனக்கு ஒரு பிரச்சனையா இந்த காணொலியை பாரு, உனக்கு பிரச்சனையா இந்த பொருளை வாங்கு, இந்த மனுஷனை பொடி, கவலையா இருக்கா பொழுதுபோக்க தேடு. ஆனா குர்ஆன் உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு செல்லுது. அதுதான் உன் இறைவனை நினைவு கூர் என்று சொல்லுது. எப்படி உடலுக்கு உணவு தேவையோ அதே மாதிரி உள்ளத்துக்கும் உணவு தேவைப்படுதுங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர்கள். அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும், சிந்தனையோடு செய்ய வேண்டும். சும்மா சுபான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னா அதுல எந்த பலன்களும் கிடையாது. அதை பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். நிச்சயமா யூனுஸ் நபிக்கு வந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனை இல்லைலாம் நம்மள சிக்கிறாங்க, எந்த இருளையும் சிக்கல. இன்னைக்கே உங்களுடைய செல்போன்ஸை கீழே வைங்க. உலகத்துடைய சத்தத்தை பத்தி நிறுத்துங்க. தனியாக போய் உட்காருங்க. அல்லாஹ்வை நினைத்து அழுவுங்கள். அல்லாஹ்விடம் திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் இதயத்துடைய கதவை திறங்கள். எனக்கு வழி தெரியவில்லை யா அல்லாஹ், வழிகளை விசாலமாக திறந்து வைக்கக்கூடியவன் நீதான் என்று அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுங்கள். என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவர முடியும் யா அல்லாஹ், நீதான் எனக்கு உதவ வேண்டும் யா அல்லாஹ், நீ மட்டும்தான் எனக்கு உதவ வேண்டும் அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட இக்லாஸா கேளுங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட இருள்ல நீங்க இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்தான். எப்படி யூனுஸ் நபியை கொண்டு வந்தானோ அதே மாதிரியே வாழ்க்கையோட எந்த இருள்கள்ல இருந்தாலும் அல்லாஹ்வை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ரோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கழிக்க வேண்டும். இருளிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய கதவு நம் முன்னால் இருக்குங்க. அதுதான் நம்ம நாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு திக்ராகவும் துவாவாகவும் இருக்கும்.